ஸோ குட் சிப் இது வந்து கம்பெனியோட பேக்கிங் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எந்த சீசனுக்கெல்லாம் நம்ம சாப்பிடலாம். இது வந்து சம்மரில் நல்ல வெயில் நேரத்துலையும் சாப்பிடலாம். குளிர்காலங்களில் இப்போ வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம சீசன் சேஞ்ச் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அதை ஹாட்டாக சாப்பிடலாம். நம்ம காலை வேலையில் எந்த வேலையில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நேரங்காலம்லாம் இல்லை, எப்போல்லாம் நம்ம வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து சாப்பிடலாம். ஸோ இதில் உட்பொருட்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு 8 வகையான இன்க்ரீடியன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அலோவேரா, ஆம்லா, லவங்கம், எலுமிச்சை, கருப்பு மிளகு, அப்புறம் இஞ்சி, துளசி, அதுக்கப்புறம் புதினா. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இது மொத்தமாக நம்ம எடுத்து ஒரு பானம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணுவோமா அப்படின்னா அது கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வேலை நிமித்தமாக நம்ம வந்து இந்த ஒரு சிரமம் எடுக்கிறதே இல்லை யாருமே. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த பேக்கெட் வந்து நம்ம வந்து அது வெளியே கொண்டு போகிறதுக்கு சுலபமாக அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் ஒரு பேக்கில். ஸோ அந்த மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி வந்து நம்ம வந்து வழக்கமாக நம்மளுடைய எல்லா சமையல்லையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் வந்து இந்த உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஞ்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்லை அழிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இஞ்சி இது. அதுக்கப்புறம் டயபெட்டிக், இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த டயபெட்டிக் பரவலாக இருக்கிறதுனால தான் இந்த இஞ்சியை வந்து நம்மளுக்கு டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுமான்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அன்றாட உணவில் வந்து நம்ம சேர்க்கறதுக்கான அந்த ஃபுட் ஹேபிட்டை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பழைய பாரம்பரியமான நல்ல உணவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து மிஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து மீண்டும் அதை கையில் எடுத்து அந்த பாரம்பரிய உணவுக்கு நம்ம போனால் மட்டும்தான் மெடிசன் ஃப்ரீ லைஃப், டிசீஸ் ஃப்ரீ லைஃப்னு சொல்லுவாங்க. மருந்து இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அர்த்தமாக நம்ம வந்து வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி திரும்ப பாரம்பரியமாக நம்ம பெரியவங்க எல்லாமே என்னென்னலாம் அந்த பொருளை உபயோகப்படுத்தினாலும் அதை மீண்டும் நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரொம்ப வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கியூரிங்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து டயபெட்டிக் இல்லாதவங்க தொடர்ந்து எடுத்தாங்கன்னா டயபெட்டிக்கே வராது. ஸோ கியூரிங் யாருக்கு வந்ததுக்கு அப்புறம் வர்றதுதான் கியூரிங், அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு. ஸோ இந்த கியூரிங்ன்ற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டாம். நமக்கு எல்லாம் டயபெட்டிக் இல்லை, அது வராமல் இருக்க போது அதுக்கான இந்த இஞ்சி பொருள் தான் வந்து இந்த இஞ்சி. அது வந்து நம்ம குட் சிப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்ல, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சேர விடாமல் பார்த்துக்கும். அதனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அது மாதிரி இதை பற்றி நிறைய பத்திரிகைகளில் வந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில். ஸோ இது வந்து நம்ம நேற்றே பார்த்தோம். இஞ்சி, பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், இது 3 கலந்து நம்ம வந்து தினசரி நீரில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லங் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த இஞ்சி சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் அப்படின்றது இஞ்சி மாதிரி அதுவும் ஒரு அற்புதமான ஒரு பழம், எலுமிச்சை பழம். லெமன் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரெடியூசிங் வெயிட். உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் சேர்றதை வந்து இது தடுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு உடல் உழைப்பு குறைந்து நம்ம உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலையாக இன்னைக்கு நிறையா வேலைகள் மாறிடுச்சு. நம்ம தினசரி வீட்டில் பெண்கள் செய்யக்கூடிய வேலை கூட பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் மிக்சி, இந்த மாதிரி பொருள் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய தினசரி உடல் உழைப்பு தரக்கூடிய விஷயங்களை வந்து மாற்றி இது வந்து நம்ம வேற வழி இல்லை, காலத்தின் கட்டாயம். ஏன்னா எல்லாரும் அவசரமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு எல்லாருக்கும். அப்போ அந்த வேலையை எவ்வளோ சுலபமாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு நம்ம வந்து மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் வந்து உடல் ரீதியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாற்றி எடுத்துக்கணும்.
சரிங்களா? நம்ம வந்து அந்த காலத்துல இருக்கிற மாரியே இன்னைக்கு மாறணும் அப்படின்னா, அதுவும் வந்து இன்னைக்கு பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, அது வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம் அது. ஏன்னா, இன்றைக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே மாறி போச்சு. நம்ப பணம் சம்பாதிக்கிற முறைகள் நெறைய மாறி போச்சு. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதுக்காக நம்ம உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்பு வரக்கூடிய சில விஷயங்கள வந்து தவிர்க்கணும்னா, இந்த மாரி இயற்கை பொருட்கள் நம்ம உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. அத வந்து கம்பெனி வந்து நம்ம இந்த குட் ஷிப்ல வந்து குடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, கேன்சர் வராம, ஜுரம் வராம தடுக்கிறதுக்கு, அப்புறம் கிட்னி ஸ்டோன் வராம தடுக்கும். கிட்னி ஸ்டோன் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ கால்சியம் உடைய அந்த சரியா நீர் நம்ப தேவையான நீர் நம்ம அருந்தாம இருந்ததுனால வரக்கூடிய விஷயம் தான் வந்து கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு காரணம். அதே மாரி அந்த உணவுல சாப்பிடக்கூடிய சில லைக் கால்சியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில காம்பினேஷன்ல அது கரெக்ட்டா உடம்புல ஒர்க் பண்ணும். ஸோ அந்த தேவையான சத்துக்கள் உடம்புல இல்லைன்னா என்ன ஆகும்னா, அது ஸ்டோனா ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த மாரி வந்து தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இது வந்து நம்ப தினசரி குட் சிப் எடுக்கிறதும், நம்ப எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இத தடுத்துக்கான வாய்ப்பு இருக்கு. லெமன் ஜூஸ் இப்ப வெளிய போறோம், வேற வழி இல்ல, ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிடணும்னா, அந்த நேரத்தில லெமன் ஜூஸ் சாப்பிட்டோம்னா, அதுவும் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் அது. முடி வளர்றதுக்கு இந்த லெமன் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமையான தகவல் தான் இது. முடி வளர்றதுக்கு லெமன் சப்போர்ட் பண்ணுது. மாரி லெமன் பத்திய உள்ள டீட்டெயில் ஹிந்தியில குடுத்துருக்காங்க. அதனால இதுல விட்டமின் சி இருக்கு. இது வந்து சிட்ரிக் ஆசிட் இதுல இருக்கு. அந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து ஆ நோய் எதிர்ப்பு சக்தி குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த லெமன்ல இருக்கு. அதுக்கப்புறம் துளசி. இது வந்து மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. துளசிகள்ல பல வகைகள் இருக்கு இதுல. ராம் துளசி, நம்ம பஞ்ச துளசி இதுலயே பார்த்தீங்கன்னா 5 விதமான துளசிகளுடைய கலவை தான் அந்த பஞ்ச துளசியோட எண்ணெய். இந்த பஞ்ச துளசி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான துளசியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆயில். ஸோ அந்த மாரி துளசி வந்து நெறைய வகை வகையான துளசிகள் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ப கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதையும் வந்து நம்ப இந்த குட் ஷிப்ல சேர்த்துருக்காங்க. இது என்ன பண்ணுது, அடிக்கடி வரக்கூடிய தலைவலி, ஹெட்டேக் தலைவலி பல காரணங்களால வரும். அத தடுக்கிறதுக்கு இந்த துளசி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மாலைக்கண். இரவு இந்த வெயில் வெளிச்சம் குறைய குறைய என்ன ஆகும்னா, கண் பார்வை வந்து சில பேருக்கு வந்து அ மங்கலா இருக்கும். ஸோ அதுலருந்து நம்ப காப்பாத்திக்கணும், நம்ப கண்ண வந்து நம்ப பாதுகாத்துக்கணும் அப்டின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த துளசி வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன். நம்ம வந்து அ இப்போ வரக்கூடிய இந்த சீசன் சேஞ்சுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய த்ரோட் வந்து இன்ஃபெக்ட் ஆவறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இந்த டஸ்ட் பொல்யூஷன் இந்த மாரி நெறைய கிருமி தொற்று இதெல்லாம் வர்றதுனால, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து குழந்தைகள்ல எல்லாருக்குமே வரும் அது. இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியா நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கலன்னா என்ன ஆகும்னா, அது வந்து அடுத்து ஃபீவராவோ, வேற மாரி அடுத்து வேற உடல் உபாதைகள்ல கொண்டு போய் விடும் அது. அதுக்கு இந்த குட் ஷிப் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அதுல. அதுல வந்து இந்த துளசி இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரை காஃப். அந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, படுத்த உடனே இருமல் வரும் அவங்களுக்கு. அது மாரி ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு, அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ப இந்த துளசி கட்டுப்படுத்துது. அத வந்து நம்ம குட் ஷிப்ல வந்து கம்பெனி சேர்த்துருக்காங்க. இந்த குட் ஷிப் உடைய அந்த துளசிய பத்தியும் நெறைய நம்ம பத்திரிகைகள்ல நெறைய செய்திகள். சும்மா துளசி அப்படின்னு போட்டாலே அவ்வளோ செய்திகள் வந்து இன்னைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒமிக்ரான் அப்படின்ற ஒரு அ தொற்று வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த கொரோனா மாரி ஒரு தொற்று அது. அத தடுக்கிறதுக்கும் இந்த துளசி வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அ "எ கப் ஆஃப் ஹாட் துளசி டீ குட் நாட் ஒன்லி கிவ் யுவர் டே எ ரிஃப்ரெஷிங் ஸ்டார்ட், பட் ஆல்சோ பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி அண்ட் ஹெல்ப் யூ வார்ட் ஆஃப் கோவிட்-19." ஸோ அந்த கோவிட்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு. அதாவது வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது இத. ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அந்த கோவிட்லாம் வந்து நம்மள கிட்ட கூட வராது. அந்த மாரி இத வந்து பயன்படுத்தணும் இத. இது நம்ம வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுமா? அப்படின்ற மாரி இல்ல இது. நம்ப உணவு தினசரி சாப்பிட வேண்டிய ஒரு உணவு அது. அப்ப ரெகுலரா நம்ம வந்து நல்லா இருக்கும்போதே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, தொடர்ந்து வந்து உடல்ல வந்து நோய் தொற்றுகள் அந்த மாரி எதுவுமே வராது. அதுதான் நம்ப வந்து இந்த மாரி அ உணவு பொருட்கள வந்து நம்ப ஆர்சிஎம் குடுத்துருக்காங்க. அத நம்ம தினசரி நம்ம உணவுல எடுத்துக்கணும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து கருமிளகு. ஸோ இந்த மிளகும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிறப்பு வந்து நம்ப கருமிளகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உணவுல வந்து காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் பச்சை மொளகா தான் நம்ப அ ம அதிகப்படியா உபயோகப்படுத்துறோம். எந்த ஒரு உணவு நம்ம வீட்ல சமைச்சாலும் பார்த்தீங்கன்னா, பச்சை மொளகா அந்த இதுக்கு தேவைன்னா பச்சை மொளகா போடுறோம். ஆனா,
ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகான்ற ஒரு கான்செப்ட்டே நம்மளுடைய பாரம்பரிய உணவுல இல்ல. அதுக்கு பதிலா அந்த காரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகு தான் பயன்படுத்துனாங்க. ஸோ மிளகு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாவ விட பல மடங்கு அ நல்ல ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மிளகுல இருக்கு. பச்சை மிளகான்றது பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல ஒரு 100 வருஷத்துக்குள்ள தான் வந்த ஒரு உணவு அது, நம்மளுடைய உணவுல. அதுக்கு முன்னாடி பயன்படுத்தினது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிளகு தான் வந்து நம்ம சமையல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிளட் சுகர் லெவல இது கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளூன்னு சொல்லி ஒரு காய்ச்சல் இருக்கு. அந்த ஃப்ளூ காய்ச்சல வந்து நம்மளுக்கு வராம தடுக்கிறதுக்கும், வந்ததுன்னா அது மீண்டும் அ வேகமா திரும்ப நம்ம உடல விட்டு போறதுக்கும் அந்த மிளகு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. லிவர் ஹெல்த். லிவர் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு நம்மளுடைய பாடி சிஸ்டம்ல. அப்ப அந்த ராஜ உறுப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிவர். அந்த லிவர் ஒரு 500 விதமான வேலைகள் செய்யுது. அத வந்து நெறைய வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தப்பான உணவுல டேமேஜ் ஆயிட்டே இருக்கும் அது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அது வந்து அதனுடைய செயல்பாடு குறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு லைஃபே ஒரு ரிஸ்க்கான ஒரு நிலைமைக்கு போயிடும் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லிவர வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மிளகு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கும். அது வந்து நம்ம உணவுல வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோம் நம்ம சமையல்ல. அதோட சேர்ந்து நம்ம வந்து இந்த குட்சிப்லயும் அந்த மிளகு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அதே மாரி மிளகு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமையல் பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள் கவனிச்சிருப்போம். பொங்கல்ல, வடையிலலாம் போடுவாங்க. அப்படியே முழுசு முழுசா போடும்போது நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே தனித்தனியா எடுத்து வச்சுருவாங்க அத. ஸோ அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நசுக்கி அத போட்டுறலாம் அத. நசுக்கி போடும்போது என்ன ஆகும்னா, அது நம்ம உணவோட சேர்ந்து கலந்துரும் அது. ஏன் அப்படின்னா, மிளகு வந்து நெறைய இப்ப வந்து இதுல வந்து ஒரு 4 விதம் தான் போட்டிருக்காங்க. இன்னொரு நாள் நம்ம வந்து அத பார்ப்போம். மிளகு மட்டுமே ஒரு 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து மிளகுல இருக்கு. அப்ப நம்ம வந்து உணவு சமைக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத முழுசா போடாம, ஜஸ்ட் ஒரே ஒரு நசுக்கு. ரொம்ப பவுடர் மாரிலாம் கூட போட வேண்டாம். ஒரு நசுக்கு நசுக்கி போட்டோம் அப்டின்னா, அந்த மிளகு வந்து உணவோட நல்லா கலந்துரும். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, மிளக தனியா பிரிக்க முடியாத அளவுக்கு அது வந்து உணவுல கலந்துரும் அது. ஸோ அந்த மாரி அத வந்து நம்ம ஏன்னா பிள்ளைகள்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா பறிக்க வச்சுருவாங்க அது. அப்ப அது என்ன பலன் அது குடுக்க போதோ, அத வந்து நம்ம வந்து முழுமையா அந்த பலன அடைய முடியாம ஒரு சூழ்நிலைய நம்மளே உருவாக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாமே அவங்களே தனித்தனியா அத வந்து அப்ப பர்ப்பஸே ஃபுல்ஃபில் ஆவல. அதனால அந்த மிளக வந்து கொஞ்சம் ஒரு நசுக்கு நசுக்கி போடுறது நல்லது. ஏன்னா நம்ப இப்ப இந்த குட்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, அப்படிதான் போட்டிருப்பாங்க. அப்படியே நசுக்கி அது வந்து ஒரு ரொம்ப பவுடராவும் இருக்காது. ஒரு திப்பி திப்பியா அதுல வந்து நம்ப குட்ஷிப்ல இருக்கும் அது. ஸோ அந்த மாரி கருமிளகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. ஸோ அத பத்தியும் நெறைய பத்திரிகைகள்ல செய்திகள் நெறைய வந்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா தொற்றுகள வந்து தடுக்கிறதுக்கு நம்ப இந்த கருமிளகு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஜுரம் வராம, ஒமிக்ரான் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான ஜுரம். அதையும் வராம தடுக்குது. அதுக்கப்புறம் லவங்கம். லவங்கமும் நம்மளுடைய உணவுல வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு உணவு. அதாவது பெயின் கில்லர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வெளிய வந்து பெயின் கில்லர் ஏதாவது ஒரு வலி வந்தது, தலைவலி அந்த மாரி பெயின் கில்லர் போடுவோம் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, பெயின் கில்லர் அன்னைக்கு மருந்து கடையில கிடைக்கிறதெல்லாம் வந்து அ சிந்தெடிக் மெடிசின் அது. சிந்தெடிக்னா மனிதன் தயார் பண்ற மனிதன உற்பத்தி பண்ற ஒரு மெடிசின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெயின் கில்லர். இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின் கில்லர் இருக்குன்னா, அதுதான் லவங்கம். நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் பெயின் கில்லர்னா இயற்கையிலேயே அதுல வந்து அந்த ஒரு தன்மைகள் இருக்கு. அதனுடைய ரசாயன கலவை. அத பைட்டோ நியூட்ரியன்ட்ன்னு சொல்லுவாங்க. தாவர சத்துக்கள். ஆ அந்த தாவர சத்துக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெயின் கில்லரா செயல்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவங்கம். இது வந்து நம்ம வந்து ஆதாரப்பூர்வமா சொல்லணும் அப்டின்னா, நம்ம பல் வலின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெயின். அத தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம லவங்க எண்ணெய், இல்லன்னா லவங்கத்த லேசா நல்லா மென்னு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவங்க எண்ணெய் அதுல பட்டதுனாலே, அந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல குறைய ஆரம்பிச்சுரும். அதே மாரி நீங்க வந்து டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்களுடைய பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்கக்கூடிய அந்த மெடிசின்ல இந்த லவங்கம் தான் கலந்திருப்பாங்க. நம்ம அத யூஸ் பண்ணும்போதே தெரியும். அந்த லவங்க ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இயற்கை பெயின் கில்லர், நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்றது நீங்க வந்து நம்ம இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அது வந்து இந்த லவங்கத்துக்கு அந்த சிறப்பு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த கோல்டு சீசன் அதுலருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கு இந்த லவங்கம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த தொண்டை நமைச்சல், அந்த த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரதான் செய்யும். அது பெரியவங்களா இருந்தாலும், சின்னவங்களா இருந்தாலும் வரும் அது. அது பெரிய அளவுல அது வந்து பாதிக்காம இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்.
அப்புறம் தலைவலி, மைக்ரைன் தலைவலிக்கு அது சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் கண் பிரச்சனை, கண்ல வரக்கூடிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இந்த லவங்கம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் கால், மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸு இதுலருந்து ரிலீஃப் பண்றதுக்கும் இந்த லவங்கம் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்ப நம்ம வந்து அது வந்து பல்லுக்கு தான் நெனைக்கிறோம். பட் அது வந்து உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த லவங்கம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதையும் வந்து இயற்கையான முறையில நம்மளுடைய குட்ஷிப்ல வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த லவங்கத்த பத்தி நெறைய பத்திரிகையில வந்திருக்கு. "க்ளவ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஸ்பைசஸ் இன் அவர் கிச்சன்." நம்மளுடைய சமையல் கட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Apart from its extensive usage in cooking, clove may also be used as a home remedy for cough, cold, headache and other ailment. நம்ம வந்து ஏற்கனவே வந்து அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்கோம். சமையலுக்கு மட்டும் நம்ம வந்து ப உபயோகப்படுத்துறது இல்லாம, இந்த மாதிரி கை வைத்தியமா, பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைத்தியத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவங்கத்த வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வைரல் இன்ஃபெக்ஷனு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவங்கம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வந்து வராம தடுக்கிறதுக்கு, இந்த லவங்கம் வந்து சப்போர்ட் பண்ருக்கு. அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு லவங்கத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து குட் ஷிப்ல கலந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சோற்று கற்றாழை. இதுவும் வந்து நம்ம வந்து அ அ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இத பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்ம நெறைய காலை வேளையில பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கிங் போறவங்கலாம் இன்னைக்கு அந்த அலோவேரா ஜூஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க் கிட்ட வாக்கிங் போறவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே தயார் பண்ணி, அங்கேயே தயார் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவ தன்மை உள்ளது அப்படின்றது வந்து நம்ம அத எடுக்கும்போது தெரியும் எல்லாருக்கும். அந்த மாரி ஒரு அற்புதமான தன்மை இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராம பகுதியில அந்த மாடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டுக்கு ஏதாவது அடிபட்டுருக்கு, காயம் பட்டுருக்கு அப்படின்னா, அந்த மேல் பகுதி தோல சீவிட்டு அப்படியே அந்த சோற்று கற்றாழைய மேல வச்சு அப்படியே துணி போட்டு கட்டிருவாங்க அத. இது கட்டுனாங்கன்னா ஒரு 2 நாள், 3 நாள், 5 நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த புண்ணு வந்து இருக்கிற இடம் தெரியாம ஆறிடும் அது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மருத்துவ தன்மை வாய்ந்த அதுல அந்த வேதிய உட்பொருட்கள்னு சொல்லுவாங்க. அத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ விஷயங்கள் அந்த அலோவேரால இருக்கு அது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டயபெட்டிக் அதாவது நீரிழிவு நோய்ன்றது இன்னைக்கு ஒரு பொதுவான காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாயிடுச்சு. அதுலருந்து நம்மள தடுத்துக்கலாம். அப்புறம் பைல்ஸ் பிரச்சனை. பைல்ஸ் வந்து அது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அந்த பைல்ஸ்ன்றது மூலம் வந்து ஆ ரொம்ப வலி குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அதுலருந்து நம்மள தடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த அலோவேரா சப்போர்ட் பண்ணுது. அத வந்து நம்மளுடைய குட் ஷிப்ல சேர்த்துருக்காங்க. மலச்சிக்கல் வராம தடுக்கிறதுக்கு இந்த அம் அலோவேரா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதையும் வந்து நம்மளுடைய குட் ஷிப்ல அந்த அலோவேரா சேர்த்துருக்காங்க அதனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின். இது வந்து அதிகமா பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது. நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, குறைய ஆரம்பிச்சுரும். அந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைய குறைய தான் என்ன ஆகும்னா, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டயர்ட்னஸ் அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு குறையிறது. அத வந்து நம்ம வந்து நார்மல் படுத்துறதுக்கும், அது வந்து சரியான முறையில இருக்கிறதுக்கு சோற்று கற்றாழை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதனுடைய பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பத்திரிகையில நெறையா படிச்சிருக்கோம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில பார்த்தீங்கன்னா, இந்த சோற்று கற்றாழைய வந்து அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆம்லா, நெல்லிக்கனி. ஸோ நெல்லிக்கனின்றது அ 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இதனுடைய பலன தெரிஞ்சிருக்காங்க. அந்த ஔவை வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்கனி அந்த ஒரு கத வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ நெல்லிக்கனியில வந்து ஆ அதாவது நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இந்த நெல்லிக்கனி வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணும். ஆல் ரவுண்டு ஹெல்த் குடுக்குறதுக்கு இந்த நெல்லிக்கனி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட்ட பத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமயும் இருக்கலாம். ஆன்டி ஆக்ஸிடென்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம செல் வரைக்கு பார்த்தீங்கன்னா, பாதிப்பு வரக்கூடிய சில விஷயங்கள் வெளிய நடக்கும். என்னைக்கு நம்ம செல்லு பாதிக்க ஆரம்பிக்குதோ, அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல வந்து வயதான தோற்றத்த கொண்டு வர்றதும் சரி, பல நோய்கள் உள்ள வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் அந்த ஆக்ஸிடேஷன்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்ஸிடென்ட்னா, அந்த ஆக்ஸிடேஷன தடுக்கிறது. ஆ ஆக்ஸிடேஷன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உடலுக்கு வந்து பாதிப்பு குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா, செல் அளவுல வந்து அது பாதிப்புகள் ஏற்படுத்தும் அது. எப்ப நம்மளுக்கு செல் அளவுல பாதிப்பு ஏற்படுத்த ஆரம்பிச்சுருச்சோ, அன்னைக்கே வந்து நெறைய நோய்கள் நம்மளுக்கு வரும். இந்த டயபெட்டிக் மொதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த செல் லெவல்ல நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்பு தான். கேன்சரா இருக்கட்டும், அந்த மாரி மூட்டு வலியா இருக்கட்டும், இன்னைக்கு வரக்கூடிய அந்த கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. தீராத நோய்கள்.
அது வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லுல போய் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும் அது. ஸோ அத வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் அப்டின்னா, அந்த செல் சிதைவுன்னு சொல்லுவாங்க. அந்த செல் சிதைவ தடுக்கிறதுக்கு அ உள்ள உணவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட். அந்த மாரி நெறைய இருக்கு. நம்ம இதுல பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து நெறைய உணவு இருக்கு நம்மகிட்ட. அதுல ஒரு முக்கியமான ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஆம்லா, நம்மளுடைய நெல்லிக்காய். நெல்லிக்காய் தினசரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடலாம். நெல்லிக்காய் அப்படியே சாப்பிடலாம். இல்ல ஜூஸா போட்டு சாப்பிடுறாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து இந்த குட் ஷிப்ல நம்மளுக்கு சேர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து கேன்சர் ஏன்னா அந்த கேன்சர் என்ன பிரச்சனையில ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல் டேமேஜ் ஆகும்போது தான் கேன்சரா அது மாறுது அது. செல் ஏன் டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதாவது நம்ப சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து தப்பான உணவா இருந்தா, அது ரெகுலரா அதே மாரி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, செல்ல போய் டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் பொல்யூஷன் செல்ல டேமேஜ் பண்ணும். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் செல்ல டேமேஜ் பண்ணும். இந்த மாரி நெறைய காரணங்கள் இருக்கு. அப்ப அந்த டேமேஜ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணா மட்டும் தான், செல் ஆரோக்கியமா இருந்தா தான் நெறைய விஷயங்கள் வந்து நீங்க நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு செல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அத்தன உணவும் கடைசியா எங்க போய் சேரும் அப்டின்னா, அந்த செல்ல தான் போய் சேரும். அந்த செல்ல வந்து ஆரோக்கியப்படுத்துறது தான் அந்த உணவுடைய வேல. அந்த செல்லுக்கு தேவையான சத்துக்கள் போகாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின். அந்த இன்சுலின் வந்து என்ன ஆகும்னா, சரியான முறையில நம்மளுக்கு உடம்புல நம்மளுடைய கணையத்தில சுரக்கல அப்டின்னா, அந்த செல்லுக்கு தேவையான உணவ உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுடைய இன்சுலின் வந்து சாவியா பயன்படும். அந்த இன்சுலின் சரியான முறையில இருந்தா தான் அந்த செல் வந்து ஆ தொறக்கும் அது. சரிங்களா? ஏன் அது அந்த மாரி ஒரு சிஸ்டம் இருக்கு அப்டின்னா, செல்லுக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் உள்ள போயிடக்கூடாது. அதே மாரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு பாதுகாப்பு குடுக்குறதுக்கு தான் அந்த இன்சுலின வந்து கடவுள் இயற்கையாவே படைச்சிருக்காரு. அப்ப அந்த இன்சுலின் போய் அது அந்த சாவிய வச்சு தொறந்தா மட்டும் தான், அந்த உணவுல இருக்கக்கூடிய தேவையான சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்லுக்கு போகும். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்லுக்கு இருக்கு. அந்த செல்லு டேமேஜ் ஆவாம இருக்கிறதுக்கு, நம்மளுடைய நெல்லிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முதன்மையான ஒரு விஷயமா அத குடுத்துருக்காங்க. அதனால தான் ஆன்டி ஆக்ஸிடென்ட் அதுக்கு பேரு அது. இப்ப அந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஆக்ஸிடேஷன பத்தி பேசணும்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு 1 ஹவர், 2 ஹவர் சப்ஜெக்ட் அதெல்லாம். அதுல வந்து நம்ம ஆனா அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம். ஏன்னா, இன்னைக்கு வந்து நம்ம எதுவுமே தெரியாம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு உணவு இந்த உணவுனால இந்த பிரச்சனை வருதுன்றது தெரியாதனால தான், நம்மளுக்கு வந்து நோய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தாக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. நம்ம உடல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்கனி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுனால, அதையும் நம்மளுடைய குட் ஷிப்ல சேர்த்துருக்காங்க. அது போக அடுத்து பார்த்தீங்கன்னா, வெயிட் ரெட்யூஸ் பண்றதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராம தடுக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் வராம தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்கனி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அத நம்ம குட் ஷிப்ல சேர்த்துருக்காங்க. அத பற்றிய நெறைய நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. ஃபேட்டி லிவர் வராம இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டைஜெஷன் நல்லா நடக்கிறதுக்கு. ஸோ அந்த மாரி விஷயம்லாம் இந்த நெல்லிக்கனிக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் புதினா. ஸோ புதினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவுல எப்பயுமே எல்லா இடத்துலயுமே நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, புதினா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டிசீஸ் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராம தடுக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. தலைவலி தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா, பல காரணங்களால வரும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த தலைவலி வராம இருக்கிறதுக்கு, அதுலருந்து நம்ம நிவாரணம் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த குட் ஷிப் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ ஜீரண மண்டலம். நம்மளோட ஜீரண மண்டலம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரண மண்டலம் சரியான முறையில இயங்கிட்டு இருந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோய் தாக்கம் வந்து கம்மியா இருக்கும், இல்ல இல்லாம இருக்கும். அப்போ அந்த ஜீரண மண்டலத்த வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, இந்த புதினா வந்து நம்மளுக்கு பயன்படுது. அதுவும் நம்ம பாரம்பரியமா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால உணவுல பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த புதினாவையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குட் ஷிப்ல வந்து கம்பெனி வந்து சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த புதினால வந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அத பற்றிய செய்தியும் பார்த்தீங்கன்னா, பத்திரிகையில நெறையா வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, B12, D2, C இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, குட் ஷிப்ல வந்து சேர்த்திருக்காங்க. இயற்கையான முறையில அத சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து B12 என்ன பண்ணுது? நம்மளுடைய ரெட் பிளட் செல் DNA இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்மள சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். அதாவது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்ன்றது ஸ்ட்ரெஸ்னால இன்னைக்கு நெறைய வேலை நிமித்தமா,
நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் விஷயத்துக்காக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பி12 வந்து சப்போர்ட் பண்ணும். உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி லெவல். நம்மளுக்கு தினசரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எனர்ஜியா இருந்தா தான், நம்ம நெனச்ச வேலைய நம்மளால செய்ய முடியும். ஸோ, அத வந்து குடுக்குறதுக்கு இந்த பி12 சப்போர்ட் பண்ணும். அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த பி12 சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு. இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராம தடுக்கிறது பி12 சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் விட்டமின் சி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். நோய் எதிர்ப்பு சக்தி குடுக்குறது ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் டிஷ்யூஸ் நம்ம திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியா அது வந்து இருக்கிறதுக்கு வந்து அந்த விட்டமின் சி சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள், நம்ம தோல்ல வந்து பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு விட்டமின் சி சப்போர்ட் பண்ணுது. எலும்புகள் நல்லா உறுதியாவும், ஆரோக்கியமாவும் இருக்கிறதுக்கு விட்டமின் சி வந்து நம்ம உணவுல வந்து இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு அந்த வகையில சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் நம்ம ஸ்கின், நம்ம தோல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நீரோட்டமா, நல்லா மாய்ஸ்ச்சரா இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த விட்டமின் சி இருக்கும்போது, அது இன்னும் நல்லபடியா சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பல் ஈறுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் வடிதல். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து போதுமான அளவு விட்டமின் சி சத்து இல்லாதது. உணவுல வந்து நம்ம ரெகுலரா எடுக்கல அப்படின்னா, அந்த மாரி பிரச்சனைகள். இப்போ உங்க கம்ல உங்களுடைய ஈறுல வந்து ரத்தம் வடியுது அப்படின்னா, நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம விட்டமின் சி கம்மியா எடுத்துட்டு இருக்கோம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இம்மீடியட்டா அத சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம எலுமிச்சம்பழத்த எடுத்து சாப்பிடலாம். அத விட இன்னும் வேகமா சாப்பிடணும்னா, நம்ம இந்த குட் சிப் எடுத்து சாப்பிட்டுறலாம் நம்ம. ஏன்னா, இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, தேவையான விஷயங்கள் எல்லாமே கலந்திருக்காங்க. ஜஸ்ட் பாக்கெட்ட கட் பண்ணி, ஹாட் வாட்டர்ல, கோல்ட் வாட்டர்ல நீங்க போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அது. சரிங்களா? ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈறுகள்ல. அப்ப விட்டமின் சி தினசரி இப்ப இதெல்லாம் வந்து சார் தினசரி நம்ம உணவுல வந்து பார்த்தீங்கன்னா, அவசியம் இருந்தாகணும் அதெல்லாம். ஸோ அப்ப இது வந்து குறையறதுக்கு நம்மளுக்கு இந்த இது வந்து சப்போர்ட் பண்ணுது நம்மளுக்கு. எக்கோ ஆகுதுங்க சார். அதுக்கடுத்து டி டூ விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப அவசியம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிசீஸ் வராம நோய் வராம தடுக்கிறதுக்கு இந்த டி12 தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேட்டிக்ன்னு சொல்லுவாங்க. ஃபேட்டிக்னா சோர்வு. நம்ம வந்து சோர்வாகுறது, நம்ம தசைகள்லாம் வீக் ஆகுறதுக்கு காரணம் வந்து இந்த டி12 குறைபாடு இருந்ததுன்னா, அது வந்து தசைகள் அந்த மாரி ஆகும். அதுலேருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டி12 நம்ம குட் ஷிப்ல குடுத்துருக்காங்க. அப்புறம் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு டி12 வேணும் உடம்புல. அ எலும்பு சம்மந்தப்பட்ட அந்த வலி, எலும்புல வலி இருக்கும் சில பேருக்கு. அது என்ன காரணம்னு டி12 குறைபாடுனால தான் அந்த வலி வரும். அதுவும் வந்து நம்ம இந்த டி12ல இருக்கு. அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு ஒரு குழந்தை வந்து நல்லபடியா வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டி12 வந்து டி2 வந்து சாரி 12 இல்ல டி2. டி2 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் சரிங்களா? அடுத்து வந்து யார் யாரெல்லாம் எடுக்கலாம்? 6 வயசு குழந்தையிலேருந்து எடுக்கலாம் இத. ஏன்னா, அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் இதில குடுத்துருக்காங்க. டேஸ்டி ஃப்ளேவரு, ஹெல்த்தி ட்ரிங்க், இன்கிரீஸ் இம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ரெகுலர் குரோத்துக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 18 வயசு ஈஸி டூ மேக் இன் நியூ டேஸ்ட்டு, ஹெல்த்தி இத வகை வகையா நம்ம செஞ்சு குடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. எதுலயாவது நம்ம கலந்து அத வந்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. கெமிக்கல் இல்ல. அதான் ரொம்ப முக்கியம். ரசாயனம், அதாவது செயற்கை ரசாயனம் இல்லாத ஒரு ப பானம் எது அப்படின்னா, நம்மளுடைய குச்சி. வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, 99% வந்து செயற்கை ரசாயனங்கள போட்டு தான் அந்த கலர்ல இருந்து, இந்த டேஸ்ட் மேக்கர்ல இருந்து எல்லாமே போட்டுருக்காங்க. நம்மளது வந்து நோ கெமிக்கல். அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது மாரி வயதானவங்க 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அதுலேருந்து வயதானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அ ஏதுவான ஒரு ப்ராடக்ட். எந்த வயதிலேயும் இத வந்து எடுக்கலாம் அப்படின்றத நம்ம கம்பெனி குடுத்துருக்காங்க. அதே மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய குளிர்பானங்கள் இதெல்லாம் சாப்பிடுறோம். அதுல வந்து இன்னைக்கு வந்து பெரிய மார்க்கெட் அது. அந்த மார்க்கெட்ல நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு அற்புதமான ஒரு இது. ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல்ல பிஸியா இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா எனர்ஜி குடுக்குறதுக்கு, இத வந்து எடுத்துட்டு போய் எங்க வேணாலும் வச்சு நம்ம தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அஃபோர்டபுள். இது நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெளிய ஒரு குளிர்பானம் வாங்குனாலே ரூ. 40, ரூ. 50, ரூ. 100 வரைக்கும் போயிடுது. இது நம்மளுக்கு வந்து ரொம்ப நியாயமான விலையில நம்ம கம்பெனி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. நம்ம வேலைக்கு போனாலும் சரி, நம்ம பிசினஸ் ஆர்சிஎம் பிசினஸ் தான் நம்ம வெளிய பயணம் போறோம். ஒரு நீண்ட நாள் பயணம் போறோம். நீண்ட நேரம் பயணம் போறோம் அப்படின்னா, அப்ப இத கையில பாக்கெட்டா வச்சுக்கலாம். இல்ல தண்ணி பாட்டில்ல கலந்து நம்ம கொண்டு போலாம். அந்த மாரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து
எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது இது. அது மாதிரி இன்கம், எந்த இன்கம் குரூப்லயும் இதை வந்து நம்ம சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப நல்ல வசதி இருக்கிறவங்க தான் சாப்பிடணுன்றதெல்லாம் இல்லாம எந்த இன்கம் குரூப்ல இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விலையும் ரொம்ப நியாயமா இருக்காங்க. ஸோ இது வந்து ஒர்த் மணி, ட்ரெண்ட் ஃப்ளவர், ரீசனபிள் ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி நியூ கான்செப்ட், புதுமையாக மார்க்கெட்டில் இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்கு. மற்ற வெளியில் இருக்க குளிர்பானங்களுக்கு உள்ள வித்தியாசமும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற எதையும் விட ரொம்ப சிறந்த ஒரு பானம் எதுனா நம்மளுடைய குச்சிப் பானம். நம்ம வெளியே இருக்கக்கூடிய குளிர்பானங்களா இருக்கட்டும், டீ காஃபியா இருக்கட்டும், சர்பத்தா இருக்கட்டும், எந்த இதுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமமா இதை பேச முடியாது. அந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை, தனித்தன்மை வாய்ந்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய குச்சிப் இது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு. ஸோ எல்லாரும் தினசரி இது வந்து அன்றாட உணவுல நம்ம தினசரி சேர்த்துக்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இதை பயன்படுத்தலாம் இதை அப்படின்னு கேட்டுக்கிட்டு. ஸோ ஏற்கனவே கம்பெனியும் வந்து இதை பற்றி நிறைய இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதை பற்றி